ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ்ஷு பார்க்கலாங்க. அதாங்க நம்ம பாரம்பரியமான சுரைக்காய் கடையலுங்க. சுரைக்காய் உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புக்களை கரைக்குங்க. டைஜஷனுக்கு ரொம்ப நல்லதுங்க. இது ஒரு நீர்க்காய்னு எல்லாருக்குமே தெரியுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுரைக்காய் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க. அந்த தோலை சீவி எடுத்துடலாங்க. ஒரு வெங்காயம், 3 தக்காளி, 7, 8 பச்சை மிளகாய், 4, 5 பல்லு பூண்டு, மாங்காய் ஒரு அரை மாங்காய் போட்டுக்கலாங்க. தேவையான அளவு புளி வந்து முழு மாங்காய் போடுற மாதிரி இருந்தால் புளி தேவையில்லைங்க. இந்த தோல் வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்தது, மாங்காய் தோல் வந்து. அதனால் நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். புளி தேவையில்லைங்க, கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது. நீங்கள் புளியை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த சுரைக்காய் கூட இது எல்லாமே சேர்த்து 3 விசில் வச்சிடலாங்க குக்கரில். சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேங்க நான். 1 கிளாஸ் தண்ணி போதுமானதாக இருக்குங்க. 3 விசில் வந்த பிறகு அந்த ப்ரெஷர்லாம் குக்கர்லேருந்து இறங்கின பிறகு எடுத்து நம்ம மண் சட்டியில் போட்டு கடைஞ்சிக்கலாங்க. நம்ம குக்கர்லேயே அப்படியே கடையிறதுக்கும் மண் சட்டியில் போட்டு கடையிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குங்க. குக்கரில் சரியாக கடைய முடியாது, அப்படி அப்படியே எல்லாமே இருக்கும். மண் சட்டியில் கடையிறப்ப அந்த மாங்காயினுடைய தோல், அந்த பச்சை மிளகாயினுடைய தோல், அந்த வெங்காயம் அப்படியே கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்குங்க. வெங்காயம் எப்போவுமே கடையிறப்ப ஒன்றும் பாதியமாக கடைஞ்சோன்னா, இது போல் சமையலுக்கெல்லாம் ஒன்றும் பாதியமாக கடைஞ்சோன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. சாப்பிட்றப்ப அந்த நாக்கில் அந்த வெங்காயம் படும் பொழுதும் அந்த மாங்காய் தோல் படும் பொழுதும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைஞ்சிட்டு வழக்கம் போல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து கூட்டிட்டு இறக்கிட்டோன்னா சூப்பரான சுரைக்காய் கடையல் ரெடிங்க. சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனுங்க, நல்லா இருக்குங்க. அந்த சுரைக்காயில் இருக்கிற நமக்கு அந்த நீர் சத்தும் முழுமையாக கிடைக்கும். மாங்காயில் இருக்கிற அந்த துவர்ப்பும் கசப்பும் நமக்கு கிடைக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுங்க. ஆனால் சுட சுட சாதத்தோடு போட்டு சாப்பிட்றப்ப அவ்வளவு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நீங்கள் எப்படி சுரைக்காய் கடையல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சுரைக்காயை பற்றி ஒரு புதிய விஷயம் கேள்விப்பட்டேங்க. மன அழுத்தத்தை குறைக்குதாங்க. மனசில் இருக்கிற அழுத்தத்தை குறைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதான் இந்த சுரைக்காய். இது சுகருக்கு, பிபிக்கு, செரிமானத்துக்கு நார்ச்சத்து நிறைய இருக்குதுன்னு தெரியும். ஆனால் மன அழுத்தத்தை குறைக்கவும் இந்த சுரைக்காய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதாங்க. முடி உதிர்வை தடுக்கவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குதாங்க. வெயிட் லாஸ்க்கும் இந்த சுரைக்காவை நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாங்க. தினமும் சுரைக்காய் ஜூஸும் குடிக்கலாங்க. இவ்வளவு ஆரோக்கியமான சுரைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. உங்களுடன் ரேகாஸ் ரசனைகள். வாழ்க மகிழ்ச்சியாக. பாய்.